வணக்கம் வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே. நம்ம வெற்றியுடைய ஒரு தொலைவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஒரு தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 250 டேஸ் சேலஞ்சில் ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குது அப்படின்றத ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது இந்த ஆர்டிக்கல் பயன்படும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதையும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சியுடன் பயிற்சி செய்ய வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். முயற்சி கூட பயிற்சி, அதுக்கப்புறம் என்ன சார் வேணும் அப்படின்னா தொடர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வீடியோ எப்படி போட்டிருக்கோம்னா தொடர்ச்சியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு முயற்சி என்பது வேணும். அதுக்கப்புறம் அந்த முயற்சி மட்டும் போதாது, அதுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் நம்ம தினமும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இன்னொரு விஷயம் பண்ணுறோம். என்ன, தொடர்ச்சியாக ஒன்று பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணும்போது மட்டும்தான் அதில் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா முழு வெற்றியை நம்மளால் அடைய முடியும். அதனால் தயவு கூர்ந்து உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். வெற்றி என்பது ரொம்ப எளிமையாக நம்ம பெற்றுவிடலாம். ரைட், வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்கு நம்ம போயிடலாம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறானது எது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆளுமை என்ற பர்சனாலிட்டி, அப்புறம் நெகிழ்வு என்ற பிளாஸ்டிக், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ தெரியாத என்ன அங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மின் தூக்கி. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ மெட்ரோ அதுமாரி இடத்துக்குலாம் நம்ம போகிறோம். அது இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ஒரு பெரிய பில்டிங்லாம் போகிறோம்னா அந்த இடத்துல என்னதுன்னா மின் தூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மின் தூக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிலேட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகேங்க. அப்போ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுன்னு வரணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம படிக்கட்டில் போய் பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம போகிற இடத்துலையே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். போகிறது மட்டுமே நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போகும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரைட், ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. எங்கே என்ன சார் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு இருக்கு. அவன் எந்த ஸ்பேர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அங்கே தவறு, இங்கே சரி இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அப்போ தவறானது. அப்போ இது என்னது, மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னா போகும்போது இந்த மெட்ரோவில் இன்றைக்கி போயிட்டு ஒன் டைம் நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது அது தெரியும். ரைட், ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோ அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒரு படிக்கும் போதே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு போர்வையாக நம்ம படிக்கிறது தான் ரொம்ப கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொற்றொடரில் சரியான வரிசையில் அமைந்த சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சரியாக ஒரு வரிசையை நம்ம வேணும். இப்போ நான் போகின்றேன் அப்படி என்பது சரி. அப்போ அந்த ஒரு வரிசையே ஒரு தொடர் இருக்குன்னா அந்த தொடர் வந்து நம்ம வந்து தெளிவாக இது பண்ணணும். நம்ம ஏற்கனவே தமிழில் வந்து பார்த்தோன்னா தனித்தொடர், பொதுத்தொடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர் அப்படின்ற மாரி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ தொடரில் இத்தனை தொடர் இருக்குது. அப்போ தொடர் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு செய்யக்கூடியது. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா சமண மதத்தின் சில சிற்பங்கள் அளவுகளின் மீறிய உயரமும் பருமனும் உடையவை உள்ளன. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்போ சமண மதத்தில் இருக்கக்கூடிய சில சிற்பங்கள் இருக்குங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் பின்பற்றக்கூடியவர்களாம் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுடைய அந்த சிலைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீறிய உயரமும் பருமனுக்கு அளவுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பருமன்னா வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ், ஓகேவா, பிரெத்து, அந்த அளவுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏதாவது வந்து என்னது சரியான விடை. அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம எந்த ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு கூட்டத்தொடர் நடந்ததுங்களே. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தொடர் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதை பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு சார்ந்து, ஓகேவா, வேளாண்மை துறைக்கான ஒரு கூட்டத்தொடர் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தீர்மானங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயல்பாடுகள் முறையாக இருக்கணும். இப்போ நம்ம கூட என்ன
பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செயல்கள் செய்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த டைமில் இது செய்யணும் அப்படின்னு இருக்குங்களே. இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ட்ரெஸ் எடுப்போம்னா நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம அப்பா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட பணம் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பணம் வாங்கிட்டு தான் கடைக்கு போகணும், கடைக்கு வாங்கின பிறகு தான் நம்ம ட்ரெஸ் வாங்க முடியும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது அப்போ நம்ம ஒரு மசோதா வெளிப்படுத்த வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்குள்ளே முக்கியமான இது எதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய தீர்மானங்கள்லாம் இது பண்ணியிருப்பாங்களே. எந்த ஒரு கூட்டத்தொடர் இது பண்ணும்போதும் என்ன பண்ணாங்கன்னா சில தீர்மானங்கள் எழுதுவாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே ஒவ்வொரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் எழுதுவாங்க. தீர்மானங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்தந்த ஊருக்கு இது தேவை அப்படி என்பது அந்த தீர்மானத்தில் மென்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்த நம்மளுடைய கிராம சபை கூட்டங்கள் வரும்போது வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தொடர் வரும்போது அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு அது கீழே வந்து என்ன பண்ணால் நம்ம சைன் பண்ணணும். அப்போ அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நம்மளுடைய இந்த சட்டசபைக்கு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு பின்வரும் படிநிலையில் எது சரியாக வரிசைப்படுத்துக, சரியாக வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் என்ன கிடையாது, தவறு கேட்கலங்க, எது சரியாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அப்போ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாரி இப்போ நீ ட்ரெஸ்ஸு கேட்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுன்றதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அப்பா கிட்ட நம்ம சொல்கிறோம். அதே தாங்க இங்கே ஒரு மசோதாவை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணுன்றதை அறிமுகப்படுத்தணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், அந்த மசோதா பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை பற்றி இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லிட்டீங்க, அந்த ட்ரெஸ் அப்படியே கொடுத்துருவாங்களா, அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன ஆகும், வாக்குவாதம் ஆகும். வாங்கி தரலாமா வேணாவா, அவசியமானதா அப்படின்றது கண்டிப்பாக என்ன ஆகும், வாக்குவாதம் ஆகும்ல. அதே சேம் தான், ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தணும். அடுத்தது என்ன இந்த மசோதா வேணுமா அப்படின்னு விவாதம் நடக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், ரெண்டு கட்சி இருக்குங்களே. அப்போ ஆளுங்கட்சி ஒரு மசோதாவை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்கட்சியானது அதை பற்றி விமர்சனங்கள் செய்யும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றா ஆகும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் வாக்குவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இருப்பார் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகேங்களா, சபாநாயகர் என்ன பண்ணாருன்னா வாக்கெடுப்பு ஓட்டு வச்சு தான் நம்ம இது பண்ணாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க. ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை அளவுக்கு அது என்ன சதவீதம், இங்கே சதவீதம் கேட்கலாம், ஆனால் சதவீதம் ரொம்ப முக்கியம், கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. ஓகேவா, 3 டேர்ம்ஸ் பீப்புள் இருக்காங்களே அதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டால் அந்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். ஓகேவா, 3 மடங்குல 2 மடங்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டால் மட்டும்தான் அந்த மசோதாவை என்ன பண்ண முடியும், அமுல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட பின்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு யார் சார் ஒப்புதல் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் தான் ஒப்புதல் தருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சிஎம்க்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை செயல்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் தான். ஆளுநருடைய ஒப்புதல் பின்பு தான் நம்மளுடைய மசோதா நம்ம தமிழகத்தில் நிறைவேறும். ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறிமுகம் படுத்துதல். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அறிமுகம் படுத்தணுன்னே என்ன பண்ணோம், அதை பற்றி விவாதம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஓட்டு. ஓகேவா, ரொம்ப மெஜாரிட்டியாக ஓட்டு வரணும். ஓகேவா, அங்கே எத்தனை நம்மளுடைய எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்களே, அமைச்சரவையில் இருக்காங்களே, அதில் மெஜாரிட்டியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அந்த மசோதா. அதுக்கப்புறம் யார்கிட்ட போகுதுன்னா ஆளுநர்கிட்ட போவோம். அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு 1 3 அடுத்தது 4 அடுத்தது என்னது நம்மளுக்கு 2 ரொம்ப முக்கியம். அப்போ என்ன இருக்குதுன்னா 1 3 4 2 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். நம்ம இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்க்கலாங்களா. இந்த இருக்கு பாருங்க, ரைட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதான்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சட்டசபையில் நடந்ததுன்னா அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் ரீல்ஸ் பக்கத்தை விட்டுட்டு இப்போ மசோதாவெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப முக்கியமானதுங்க. அது இல்லாமல் இப்போ வரும், அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி இப்போ ஒரு சில ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததெல்லாம் இப்போ பேர் மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த பேர் மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இருந்தது. இப்போ வந்து ஒரு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது என்ன பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேர் மாற்றம் மட்டும் இல்லாமல் அது எந்த டேட்டில் அமுல்படுத்தினாங்க அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வினாக்கள் எங்கே இடம்பெறும்னா தமிழ்லையும் இடம்பெறும். தமிழை தாண்டி யூனிட் 6ன்னு இருக்குங்களே அதில் இது கண்டிப்பாக இது இடம்பெறும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ்லேயே நம்மளுக்கு இருக்குது. எதை பற்றி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்டிப்பாக யாரை பற்றி ஒரு 2-3 வினாக்கள் வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருவள்ளுவரை பற்றி. ஓகேவா, நம்மளுடைய திருவள்ளுவர்காரில் அவரை பற்றி குறைந்தது ஒரு 4-5 வினாக்கள் வரும். இங்கே என்ன சொல்லிக்கன்னா பின்வருவற்றில் வாய்மை ஓகேவா என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எது? அப்போ வாய்மை என்றால் என்ன அப்படி என்பது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாய்மை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல் வேண்டும். ஓகேவா, வாய்மையே வெல்லும் அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய அசோக சக்கரத்துலேருந்து அந்த முன்மொழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ வாய்மை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு தீங்கு சொல்லாத சொல்களை நம்ம என்ன பண்ணணும், பேசக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒருத்தவரை ஒரு அடி அடிச்சிட்டா கூட அது என்னாகும், மாறிவிடும். ஆனால் ஒரு சொல்லானது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். ரைட், ஓகேவா? ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்கும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த ஒரு சொல் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சொல்லானது நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள சொல்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும், நல்ல பயணக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் 2 and 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது 2 and 4. ரைட், ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல கற்றும் கல்லாத அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் மாங்குன்னு படிச்சுக்குவான். ஓகேவா, படிச்சுட்டா அவன் இந்த உலகத்தில் உயர்ந்தவனா? சத்தியமே கிடையாது. அப்போ யார் சார் ரொம்ப உயர்ந்தவர்கள்? கல்வியோடு எந்த அளவுக்கு நீ PhD இல்லை 10 PhD முடித்தாலும் அது பயனற்றது. அப்போ பயனுள்ளதாக அந்த கல்வி மாறணும்னா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த உலகத்தோடு, உலகம் என்றால் என்னது, நம்மளை சுற்றி இருக்கிற நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளங்கிற அதை நீ மட்டுமே சாப்பிட்டா அது என்ன பயன்? நம்மளுக்கு இல்லாத ஒருத்தவங்களுக்கு அதை கொடுத்து உலகத்தோடு ஒட்டி வாழ்கின்ற போது தான் நம்ம கற்கின்ற கல்வி அது இந்த உலகத்துக்கு ரொம்ப ஒரு போதுமானதாக இருக்கும். நம்ம படிச்சுட்டோம், நம்ம வேலைக்கு போயிட்டோம், அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கணும் என்று நினைத்தால் அதுதான் வள்ளுவர்னா சொல்லுது, நீ படிச்சும் படிக்காததுக்கு சமம். இன்னொன்று ஒன்று நம்ம பார்ப்போம். ஓகேவா, கலர் நிலம் அப்படின்னு பார்ப்போம். கலர் நிலம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் என்றாலே என்னது, அதில் வயல் வச்சு நம்மளுக்கு மனிதருக்கு பயனுடையதாக இருக்கும். ஆனால் அவர் என்னதுன்னா கலர் நிலம் என்றதுன்னா அது எதுக்குமே யூஸ் இல்லாத நிலம் அப்படின்னு. எதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே விளையாது, அது அவ்வளோதான். பாலைவனத்தில் கூட சப்பாத்தி கல்லினாச்சு விளையும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாதவர், உலகத்தோடு ஒட்டி வாழாதவர்கள் கல்வியை கற்றிருந்தாலும் அது அறிவில்லாத கல்வியாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிறருக்கு சொல்லித்தர வேண்டும், பிறருக்கு உதவி பண்ண வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கற்ற கல்வியானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும், நம்ம பல கற்ற கல்வி அது எப்போ பயன்பெறும் அப்படின்னா உலகத்தோடு வாழ வேண்டும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணோம், உலகத்தோடு நம்ம சுற்றி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்மை பண்ணாத நம்ம அவ்வளோ பணம் சம்பாரிச்சோம், எவ்வளோ புகழ் சம்பாரிச்சோம், அது எதுவும் பயனல்ல. அப்போ உலகத்தோடு நம்ம வாழ்வதை மிக ஒரு சிறப்பானது. நான் சொல்லலைங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வள்ளுவருடைய வாக்கு இன்னைக்கு இல்லை, நம்ம ஜென்மம் இல்லை, 7 ஜென்மங்கள் இல்லை, 150 ஜென்மங்கள் போனாலும் வள்ளுவருடைய குரலுக்கு எதுவுமே ஈடாகாது. என்னைக்கும் அவர் தான். ஓகேவா, அதனால தான் இன்றுமும் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு நீதி சொல்லும் நூல் அப்படின்னா என்ன நூல்னா அதுதான் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 17 கீழ்கணக்கு நூலில் நம்ம பார்த்துருப்போம். அறநூலில் திருக்குறள் தான் முதல்ல வச்சிருப்பாங்க. அப்போ என்ன, அறம் என்றால் ஒழுக்கம். அப்போ ஒரு ஒழுக்கத்தை பற்றி இந்த உலகத்துக்கு ஒரு நூல் சொல்லுதுன்னா அது நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த ஊரில் நம்மளாம் பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பெருமை தமிழ்நாட்டில் பிறந்துக்கிறதுக்கு. ரைட், அடுத்தபடியாக அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னங்க, உலகத்தோடு வாழாதா. ரைட், ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க, சூப்பரான ஒரு கொஷின். ஓகேவா, மேக்ஸில் வரக்கூடிய ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். லாஜிக்காக
போடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது, லாஜிக்காக ஒரு விஷயங்கள் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த இடத்துல ஷார்ட்கட்டில் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் இதை ஷார்ட்கட்டை விட நீ ஷார்ட்கட்டாக போயிட்டுனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மெம்பர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட், அதே 3 மெம்பர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இப்போ என்ன பண்ணால் ஒரு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, திடீர்னு யாருக்காச்சும் ஒரு ஃபோன் வரும், திடீர்னு அவர் போயிட்டாரு. அப்போ போயிட்டாருன்னா தலையெழுத்துன்னு ஆகும், அங்கே இருக்கிற தலையெல்லாம் அவர் மீதி இருக்காங்க ஒரு ஆள் இருப்பார்ல, சிக்கன ஒரு தலையில் தான் அது வெடியும் அப்படின்வாங்களே. அப்போ அதுமாரி தான் இந்த டாப்பிக்கில் காமனாக நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நடத்தும் போது அதுக்கு ப்ராப்பராக நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஷார்ட்கட்டை நம்ம எப்படி சார் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு ஓகேவா கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் பார்த்தீங்கன்னா 12 days ஆகுமா, எத்தனை நாட்கள் 12 days ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பீன்ற ஒரு ஓகேவா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், 80 days ஆகும் அப்படின்றாங்க. ரைட் ஓகே. இதுமாரி கொஷின் 2 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், இதுமாரி கேட்டானா அதுக்கு அடுத்தது என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஓகேவா, ரெண்டது ஏன்றவரும் பீன்றவரும் 2 பேரும் கம்பைன் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமாக முடியுமா, எத்தனை டேஸில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா பார்த்துங்க, ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வராங்க, அவர் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு, செகண்ட் ஒரு ஆள் வராங்க, ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ தனித்தனியாக ஒர்க்கு வரும்போது அந்த டேஸ், அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலை செய்யும்போது என்ன ஆகும், டேஸ் குறையும். ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a into b divided by a plus b அப்படின்னு இருக்குது. ஃபார்முலாலாம் படிக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கே கொடுத்துருக்காங்க 2 நம்பரு, அந்த 2 நம்பரை பெருக்கிக்குங்க. மேலே பெருக்கிட்டு ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது 12, கீழே எவ்வளோ 18, அடுத்தது கீழே என்ன சார் பண்ணால் அந்த 2 நம்பரை கூட்டிக்குங்க ஓகேவா. அப்போ கீழே என்ன இருக்குது 12 + 18, அவ்வளோதாங்க. சிம்பிளான இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம், 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வருங்க 12 + 18, இது 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வருங்க 10, 30 வருங்களா. இது இன்ட்டு, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா வரும் 6, 15. ரைட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணனா வரும் 2 3s are 6, இதில் எவ்வளோ இருக்குங்களா 5 ஓகேவா. 5 சாரி 3 டேபிளுக்கு பண்ணால் ரைட் ஓகே கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணலாம், இது வேறு ஏதாச்சும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்படிங்குவாங்க. மீதி இங்கே எவ்வளோ இருக்கும் 2 × 18 divided by 5 அப்படின்னு இருக்குது. இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் எதாவது பண்ண முடியுங்களா, பண்ண முடியாது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, டேஸில் இதை சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு பண்ண தெரியும். அப்போ இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5s are 7 வருங்களா, மீதி எவ்வளோ இருங்க 1. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.1/5 ரைட் ஓகேவா. இந்த டேஸில் தான் என்ன பண்ணாங்க, இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ரைட் ஓகேவா. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, a × b டிவைடட் பை a + b. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் ஓகேவா. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் உனக்கு லாஜிக்காக ஒரு விஷயத்தை நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் அதே சேம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா அதே சேமில் கொஞ்சம் இன்னும் ஒரு சுத்த விட்டு கேட்டாங்கன்னா எப்படி சார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு வேலையை ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 days ஓகேவா. ஏன்ற ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 days. அதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை நாளில் முடிக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 years மட்டும்தான், அது 5 days மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு தனியாக ஓகேவா. ஏன்ற ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 days ஓகேவா. ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலை, அதை எத்தனை நாளில் முடிப்பார், 20 நாளில் முடிப்பார். டேஸ்ன்னும் போது ஆக்சுவலாக ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா 1/a அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம ஒர்க்குன்னும் போது. அப்போ எத்தனை நாளில் முடிக்கிறாரு 20 days. ஆனால் அவர் எத்தனை நாள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் தான் ஒரு தனியாக செய்கிறார். அதுக்கு அடுத்து பிறகு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பி என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணிக்கிறார். செய்த பிறகு பி என்பவர் அவருடன் இணைகின்றார் அப்படின்னு இருக்காங்க. வெரி குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஓகேவா. ஜாயின் பண்ண பிறகும் இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை ஓகேவா, மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்களா 5 நாட்களில் முடிக்கிறாங்க. இவங்க இது பண்ணதுக்கப்புறம்
இவங்க ஜாயின் பண்ண பிறக்கும் அந்த ஒர்க்கை 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அடுத்து பி மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. பி மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்துறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ ஏன்ற ஒரு எத்தனை நாளில் வேலை செய்வார்? 5 டேஸ். அடித்தா எவ்வளோங்க? 1/4. ஓகேவா? அப்போ ஏன்ற ஒரு 5 டேஸுக்கு ஓகேவா, ஏன்ற ஒரு 5 டேஸ்க்கு 1/4 டேஸில் என்ன பண்ணுவார்? அவர் ஒர்க்கு செய்வார். அப்போ நல்லா பார்த்துங்க, ஒர்க் என்பது எப்பவுமே என்னது? ஒன்று. ஓகேவா? ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா அவங்க வந்து எத்தனை வேலை அப்படின்னு கொடுக்கல, காமனாக ஒர்க்குன்னு கொடுத்துறாங்க. அப்போ அதை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு வேலையில் இவர் எவ்வளோ செய்கிறாரு? 1/4. அப்போ மீதி இருக்கிற வேலை தான் யார் செய்யணும்? அப்போ மீதி இருக்கிற வேலையை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ மீதி இருக்கிற வேலையை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒர்க்குன்னது 1. அந்த 1ல் ஏ செஞ்சது எவ்வளோ? 1/4. ரைட். ஓகேங்களா? இப்போ பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 4s are 4. 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வருங்க? 3/4. ரைட். ஓகேங்களா? இன்ட்டு பி. இப்போ அடுத்து இதோட மட்டும் முடியலைங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவும் பியும் ஓகேவா, பி ஜாயின் பிறக்க எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணாங்களாம்? 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க. எத்தனை நாளில்? 5 டேஸில். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பி ஈக்குவல் டு 3/4. அப்போ டேஸ்னாவே நான் என்ன சொல்லிட்டேன்? பையில் எதுக்குன்னுட்டல அவ்வளோதாங்க. மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும். 3/20 வருங்களா? அப்போ பி ஓகேவா எவ்வளோ இது பண்ணுறாரு? 3/20. ஓகேங்களா? இப்போ இது ஜஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, பி மட்டும் தனியாக வேலை செஞ்சால், இது எல்லாமே சேர்ந்து செஞ்சால், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பி மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஏ செஞ்சது தெரியும். ஓகேவா? ஏ செஞ்சது எவ்வளோ? 1/4. பி எவ்வளோ? -3/20 அப்படின்னு வருதுங்களா? மொத்தமும் இவர் ஏன்ற ஒரு இந்த 1/4ன்றது எத்தனை டேஸில் பண்ணுறாரு? ஏங்கிறது நம்ம வச்சுருக்குங்க. ஏன்ற ஒரு எவ்வளோ செய்கிறாரு? 20 டேஸா? அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பது 20 நாட்களில் முடிக்கிறார். ரைட். ஓகே? ஏன்ற ஒரு 20 நாட்களில் முடிக்கிறார். பின்றவர் தான் இவ்வளோது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? காமனாக ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்போ காமனாக ஆல்ரெடி 20 இருக்குது. அப்போ காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டே எங்கன்னா இருக்கும்? 1 - 3ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் பண்ணிட்டு என்ன வருங்க? 2/20. இப்போ அடிக்கலாங்களா? அடித்தா என்ன வரும்? 1/10. ஓகேவா? அப்போ எத்தனை நாட்களில் முடிக்கிறார் பார்த்தீங்கன்னா 10 டேஸில் முடிக்கிறார். ஒர்க் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு? 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரைட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த சம்மை நிறைய முறை ஒர்க் அவுட் பண்ண தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதனால் இதை போட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு காமனான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு நம்ம ஓவரால் நம்ம வீடியோ இந்த ஒர்க் அண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட்டு இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின். ரைட். ஓகேங்களா? எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.